அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிறைய பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ, அதில் முக்கியமானதாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசியலில் லீமா ரோஸினுடைய முதலீடு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ, இது என்ன முதலீடு? இது எதுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க? ஸோ, எடப்பாடி அவர்கள் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் லீமா ரோஸை மட்டும் இன்னும் வந்து பதவி இறக்காமல் இருக்காரு. ஸோ, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், தற்போது அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இது மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தமிழக அரசியலில் லீமா ரோஸினுடைய முதலீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய இறுக்கமான நிர்வாக கட்டுப்பாடு, வேலுமணியினுடைய பக்கம் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களுடைய அதிரடி நகர்வு அப்படின்னு காட்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதிகாரத்தை நோக்கி இந்த மும்முனை போட்டியில் சட்ட சிக்கல்களும் கோடிக்கணக்கான ரூபாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கு. ஸோ எதிர்காலத்தையே வந்து, அதாவது சொல்லப்போனால் அதிமுக கட்சியினுடைய எதிர்காலத்தையே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது குறித்து தாமோதரன் பிரகாஷ், அதாவது மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கடும் வாக்குவாதத்தில் வேலுமணி ஈடுபட்டார். அதாவது விஜய்க்கு ஆதரவு தர அப்படின்னு சொல்லி. இதில் கதையில் பார்த்தீங்கன்னா, அரசனை நம்பி புரசனை கைவிட்ட கதை மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஏன்னா வேலுமணி என்ன நினச்சி போனார்னா, விஜய் தனக்கு கண்டிப்பாக பதவி கொடுப்பாரு, ஏதாவது ஒரு வகையில் வந்து தனக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய அணி எம்எல்ஏக்களும் வந்து அந்த எதிர்பார்ப்புகளோடு தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ட்விஸ்டே வந்து வச்சுருந்தார். அதிமுகவினுடைய ஆதரவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இப்போ அவர் செய்திருக்கக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா நிரூபணமாகியிருக்கு. ஏன்னா இந்த 25 எம்எல்ஏக்களை விஜயை நேரடியாக சந்தித்து பேசியிருக்காரு. அவருக்கு பெரிய சிக்கல் அது மாறிடும். ஜார்க்கண்ட் முக்தியை மோர்ச்சா வழக்கின் பாணியில் இந்த விவகாரம் வந்து சிபிஐ வசம் போயிடுச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இன்னும் பெரிய நெருக்கடிகள் தான் ஏற்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில் இவங்களை வந்து அமைச்சராக்க முடியாது அப்படின்னு ஆளுநரே வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அப்படிங்கும் பொழுது இவங்கக்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அவருக்கு வந்து கிடைக்கல. அதே மாதிரி இவங்களாலையும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ மற்ற எல்லாத்துடைய பதவியுமே வந்து உடனடியாக வந்து எடப்பாடி அவர்கள் எடுத்தார். ஆனால் லீமா ரோஸை மட்டும் பதவியிலேருந்து இறக்க முடியல. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து லீமா ரோஸ் அவர்களே வந்து தேர்தல் செலவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஒருவேளை இவரை வந்து நம்ம பதவியிலேருந்து இறக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி அவரை மீறி அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, அவங்ககிட்ட வாங்கியிருக்கக்கூடிய இந்த 500 கோடி ரூபாயை நம்ம திருப்பி தர வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி அவர்கள் பின்தங்கியதாக வந்து தெரியுது. ஸோ இது மாதிரி தான் ஒரு விஷயங்களை எல்லாம் பகிர்ந்திருக்காரு. இருந்தாலுமே இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை அப்படி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா தமிழக அரசியலில் பெரும் சட்ட போராட்டத்துக்கும் தார்மீக கேள்விக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வழிவகுத்துடும். ஸோ கட்சி தாவல் சட்டம் பிரிவில் சிபிஐ விசாரணை போன்ற சட்ட ரீதியான தடைகள் ஒரு பக்கம் இருக்க, பணபலமும் திரைத்துறை செல்வாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது மட்டும்தான் அரசியலை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இந்த சம்பவம் அப்பட்டமாக வந்து வெளிச்சமாக வந்திருக்கு. ஸோ குறிப்பாக ஒரு கட்சி, உட்கட்சி மோதல்கள், நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் அப்படின்னு ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் வந்து செய்துட்ருக்கும் பொழுது அந்த ஆட்சி மிகவும் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியினுடைய காய் நகர்த்தல் வந்து எதிராளிகளுடைய பலவீனங்களை உணர்ந்து அவங்கள பொருளாதார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் வந்து முடக்கிறதுல எவ்வளவு கவனமாக இருக்கார் அப்படின்றதையும் வந்து நல்லா காட்டுது. ஸோ விஜயினுடைய அரசியல் நுழைவு இந்த சிக்கலான வலைப்பின்னலுக்குள்ளே வந்து சிக்காமல் தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து எப்படி வந்து தொடரப்போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வேலுமணிக்கும் சரி, கோக்கும் சரி அமைச்சர் பதவி வந்து கிடைக்கல அப்படின்னாலுமே கூட அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியானது வந்திருக்கு. ஸோ அது யாருக்கும் இன்னும் தெரியல. பொதுச் செயலாளர் வந்து என்னுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த 25 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடியவங்க யூட்டன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து எடுக்க போகிறாங்களா இல்லையா இதெல்லாம் யாருக்கும் வந்து தெரியல. நம்ம எல்லாமே பொறுத்திருந்து மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பாஜகவும் ஒரு வலை விரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வலையில் திமுக வந்து இணைய போகிறாங்களா இல்லையா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் முதல்வரை வந்து பதவியேற்றிருக்காரு. அந்த நேரத்தில் மாநில அளவில் ஏற்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவு தற்போது டெல்லி நாடாளுமன்ற அரசியலில் ஒரு புதிய பாதைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு வந்து ஏற்பட்டிருக்கு. தாவேகாவை வந்து ஆதரித்து காங்கிரஸ் வந்து திமுகவோட இருந்த தன்னுடைய நீண்ட கால உறவை வந்து முறிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் ஆத்திரமடைந்த திமுக காங்கிரஸை முதுகில் குத்தினாங்க அப்படின்னு கடுமையாக கூட வந்து விமர்சனம் செய்திருந்தாங்க.
ஸோ நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. இதோடைய உச்சக்கட்டமாக அடுத்த வருஷம் வரக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுக்கான தேர்தல் வந்து நடக்கப் போகுது. ஸோ அதில் திமுக எம்பிக்கள் யாருமே வந்து அமர விரும்பலை அப்படின்னும், தங்களுக்கு தனி இருக்கை வசதிகள் செய்து தர வேண்டும் அப்படின்னும் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ திமுக காங்கிரஸ்க்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல் தான் தற்போது டெல்லியில் ஆளக்கூடிய பாஜகவினுடைய எதிர்ப்புகளுக்கு அஸ்திவாரமாக வந்து மாறியிருக்குன்னு சொல்லணும். திமுக மற்றும் பாஜகவுக்கு இடையான கூட்டணி வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. அரசியல் வரலாற்றுக்கு இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கடந்த காலத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் கருணாநிதி தலைமையிலான திமுக ஒரு முக்கிய பங்கு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து மாறினாங்க. ஸோ இந்த பழைய உறவை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் வந்து நம்புகிறாங்க. அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய புதிய குடியரசுத் தலைவர் பதவியில் தேர்தலையும் பார்த்திங்கன்னா திமுகவினுடைய வாக்குகளை பெற இப்போ இருந்தே அவங்க வந்து காய் நகர்த்துற மாதிரி தெரியுது. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களும் கட்சி உடைய போகுது அப்படின்ற தகவல்களும் அதிமுகவை தாண்டி பாஜகவை வந்து சிந்திக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி இழந்துட்டு மத்தியிலும் எதிர்க்கட்சியாகவே நீடிக்குது. ஒரு மாநில கட்சிக்கு கடுமையான நிதி மற்றும் நிர்வாக நெருக்கடிகளை தரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில் மத்திய அரசோடு இணக்கமாக போகக்கூடிய நிலைக்கு திமுகவும் தள்ளப்படலாம் அப்படிங்கிறது டெல்லியோட கணக்கு. ஆனால் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது இது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. அதே மாதிரி மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்த சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்திருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு இந்த எம்பி சீட்டை காங்கிரஸ்க்கு கொடுக்க தாவேக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை இடத்துக்கு வரக்கூடிய ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதால் தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா செய்திருந்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் காலியாக இருக்குது. இடைத்தேர்தல் அப்படின்றது வேட்புமனு தாக்கல் ஜூன் 1ஆம் தேதி வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது. வேட்புமனுவை வாபஸ் பெறணும் அப்படின்னா ஜூன் 11ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னும், ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து களம் இறங்கினாங்க அப்படின்னா ஜூன் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படும். அன்னைக்கு மாலையிலேயே முடிவும் அறிவிக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து கூறியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தேர்தலில் தாவேக்கு அறிவிக்கக்கூடிய வேட்பாளரே வெற்றி பெறுவார் அப்படின்னு பரவலாக வந்து எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் தாவேக்கா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறதுனால கூட்டணி கட்சிக்கு இந்த பதவியை கொடுக்கறதுக்கு அந்த கட்சியும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. தாவேக்கா ஆட்சி அமைக்க திணறிட்டு இருந்த போது சட்டுன்னு வந்து உதவியவங்க காங்கிரஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்திக்கு இந்த பதவியை வந்து கொடுக்க தாவேக்கா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேக்கா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் முதல்ல வந்து தன்னுடைய ஆதரவை 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை வந்து கொடுத்தாங்க. பின் வரிசையாக வந்து இடதுசாரிகள், விசிகா, ஐயுஎம்எல் கட்சிகள் இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய ஆதரவை கொடுத்து அதனுடைய அடிப்படையில் விஜய் தற்போது முதலமைச்சர் பதவியில் வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு செயலுக்காக விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.